இன்றைக்கி டே 88 ஒரு கோடி சேலஞ்சில் 4 ஜூன் 2026. ஹாய், திஸ் இஸ் பாலமுருகன் ராமலிங்கம் ஹேர். நான் ஒரு கோடி சேலஞ்சு பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் 5 lakhs. நான் பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஸ்டாக்கு, மியூச்சுவல் ஃபண்ட், அப்புறம் யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்னோட டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,40,533. கரண்ட் வேல்யூ 2,13,376 கிட்டே இருக்குது. இன்றைக்கி இது பார்த்திங்கன்னா ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே ஒரு 72,800 கிட்டே இருக்குது. இன்றைக்கி டே ப்ராஃபிட் அரௌண்ட் 1000 ப்ளஸில் இருக்குது. இப்போ நம்ம இன்றைக்கி போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் இருக்க ஸ்டாக்ஸ் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு வந்து டே 1லேருந்து டே 87 வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ளேலிஸ்ட்டை இருக்குது. நீங்கள் அதை மறக்காமல் அந்த வீடியோஸ் பாருங்கள். உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்க்கலாம். பாசிட்டிவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13,434 இருக்குது ஏஜிஐ. இன்றைக்கி ஒரு 82 ரூபா கிட்டே ஏறி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாரஸ் லேப் ஒரு 11,928 ரூபா ஏறி இருக்குது ஓவராலாக. இன்றைக்கி மட்டுமே ஒரு 296 ரூபா கிட்டே ஏறி இருக்குது. அடுத்த ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா பெல் பார்த்திங்கன்னா ஒரு 11,111 ரூபா கிட்டே ஓவராலாக நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்குது. இன்றைக்கி அதுவும் ஒரு 32 ருபீஸ் கிட்டே ஏறி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்பிசிசி பார்த்திங்கன்னா ஒரு 6,000 ரூபா கிட்டே நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 103 ரூபா கிட்டே ஏறி இருக்குது. இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ் தான் நான் சொல்கிறேன். இதை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாடா பவர் பார்த்திங்கன்னா 5,549 ரூபா கிட்டே ஓவராலாக பாசிட்டிவில் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 7.50 பைசா கிட்டே ஏறி இருக்குது. இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவ் ஸ்டாக்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நெகட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் பார்ப்போம். நெகட்டிவில் பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஐடிசி ஒரு 2,775 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி ஒரு 121.90 பைசா கிட்டே ஏறி இருக்குது. அப்புறம் ரிலாக்ஸோ ஒரு 1,476 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது ஓவராலாக. இன்றைக்கி ஒரு 4.70 பைசா கிட்டே ஏறி இருக்குது. அப்புறம் ஏஷியன் பெயிண்ட் ஒரு 1,097 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி ஒரு 76 ரூபா 30 பைசா கிட்டே ஏறி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸ் ஓவராலாக 814 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா 1.17 பைசா மைனஸில் இருக்குது. இதெல்லாம் நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் இருக்க ஸ்டாக்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிகினராக இருந்தீங்கன்னா டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டாக்ஸ் நீங்கள் ஹை ரிஸ்க் எடுக்கின்ற பட்சத்தில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்னோட டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இல்லை காட்டுற ஆப்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணது வரைக்கும் 1,87,235 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் எஸ்ஐபி மூலமாக. இப்போ அதோட கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,15,161. இன்றைக்கி டே சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு 792.64 பைசா கிட்ட மைனஸில் இருக்குது. ஓவரால் ரிட்டர்ன் மட்டுமே ஒரு 27,926 ரூபா இருக்குது. இது என்னோடய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ தான். நான் 2021 மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணது 1000 ரூபாயில். இன்றைக்கி அரௌண்ட் ஒரு 2,15,161 கிட்டே இருக்குது. இது நீங்கள் 1 மந்த்து 3 மந்த்து 6 மந்த்து 1 இயர் 3 இயர் 5 இயர் ஆல் டைம் எல்லா ரிட்டர்ன்ஸும் நீங்கள் பார்க்கலாம். அசட் ஸ்ப்ளிட் வைஸும் நீங்கள் பார்க்கலாம். ஈக்விட்டியில் எவ்வளோ அலோகேஷன், டெப்ட்டில் எவ்வளோ அலோகேஷன், கமாடிட்டியில் எவ்வளோன்றது பார்க்கலாம். மார்க்கெட் கேப் வரையும் பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப்பாக தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் அலோகேஷன் 60.83%, ஸ்மால் கேப்பில் ஒரு 24.81%, மிட் கேப்பில் ஒரு 14.36%. இங்கே செக்டர் அலோகேஷனாக பார்த்துக்கலாம், ஃபினான்ஷியல், டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல்ஸ் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ஸ்டாக்ஸோட கான்சன்ட்ரேஷனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது, அவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஹெச்டிஎஃப்சி இந்த மோஸ்ட் ஆஃப் த அலோகேஷன் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ் இந்த லார்ஜ் கேப்பில் தான் இருக்கும். அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். இதுதான் நான் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இப்போ போர்ட்ஃபோலியோவில் டே சேஞ்சஸ் வந்து நம்ம ஃபண்டில் பார்ப்போம். ஃபண்டில் பார்த்திங்கன்னா யூடிஐ நிஃப்டி 50 ஒரு 396.42 பைசா கிட்டே இறங்கியிருக்கு. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஒரு 211.33 ரூபா கிட்டே இறங்கியிருக்கு. மோத்திலால் ஓஸ்வால் ஒரு 172.70 பைசா இறங்கியிருக்கு. குவாண்ட் மல்டி அசெட் பார்த்திங்கன்னா ஒரு 7.61 பைசா கிட்டே இறங்கியிருக்கு. இதுதான் நான் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இல்லை நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா நான் அதுவும் நான் போடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோட டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இப்போ நான் இதில் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது $460.19.
கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா $665.44 கிட்ட இருக்குது. ஓவரால் ரிட்டர்ன் மட்டுமே $205.25 கிட்ட இருக்குது. இப்போ இதோட சேஞ்சஸ் பார்ப்போம். இந்த ஹோல்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு $6.45 கிட்ட மைனஸில் இருக்குது. அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிற ஸ்டாக்ஸும் நீங்கள் பார்க்க முடியும். இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். இதை பார்த்துட்டு நான் இந்த யூஎஸ் மார்க்கெட்டில் பொறுத்தவரைக்கும் ரிஸ்க் அதிகன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதனால் நீங்கள் பிளைண்டாக வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நிறைய ஆர்டிகல்ஸ் படிங்க. அதாவது எப்படின்னா நீங்கள் இந்த நம்ம மணி கண்ட்ரோல், அப்புறம் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. என்எஸ்சியில் கூட நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள், லிசன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி, ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போது ஸ்டாக் ஏறுறதுக்காக மொத்தமாக அதில் டம்ப் பண்ணாமல் நீங்கள் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இது இந்தியன் வழியில் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோவை நான் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது $40,400. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா $63,600 கிட்ட இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே ஒரு $23,000 கிட்ட இருக்குது. இதுதான் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். See you in this video.